கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆவலதாய் என்னை பைம்புன்னே, அவர் மேய் தமர் நீர் அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்திடுவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. சாநிழல் பள்ளத்திறங்கிடினும், சற்றும் தீங்கும் கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பான், வடிகழியும் கோலனை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் மகிமையின் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 23:1-2 வசனங்களை படிக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஒரு மனுஷன் தன்னுடைய மேய்ப்பராக கொள்ளும்போது அந்த மனிதனுக்கு தேவனுடைய பெரிதான ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. நாம் பார்த்தோம் அல்லவா, யோவான் சுவிசேஷத்தில் நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை அருமையாக நடத்துகிற தேவன். நான் நல்ல மேய்ப்பன். ஏன் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, தாவீதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அவர் வனாந்திரத்தில் தன்னுடைய தகப்பனுடைய ஆடை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு விசை ஒரு கரடி வந்தது, இன்னொரு விசை ஒரு சிங்கமும் வந்தது. ஆனால் அந்த கரடிக்கும் அந்த சிங்கத்திற்கும் இந்த தாவீது தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினான் என்று பைபிள் சொல்லுகிறது. அது அவனுக்கு நேராக பாய்ந்து வந்த போதும் கூட அதை பீறி போட்டு அதை மேற்கொண்டதாக அவர் சாமுவேலின் புஸ்தகத்தில் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உயிரையே ஒருவர் கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்றால் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? தீமையிலிருந்து அவர் நம்மளை விலைக்கு காக்க மாட்டாரா? அவர்
நம்மளை ஆதரித்து நம்மளை நடத்த மாட்டாரா? நமக்கு அவர் நன்மை செய்ய மாட்டாரா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஆண்டவர் உங்களுடைய மேய்ப்பனாய் மாறுவார். அவர் நமக்கு செய்வதெல்லாம் என்ன? நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், நல்ல போஷிப்பார். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை கொண்டு போவார், நல்ல அமைதலை தருவார், சமாதானத்தை தருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அல்லது பாதுகாப்பே எனக்கு இல்லை என்கிற ஒரு உணர்வோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களை பாதுகாப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்து மீட்டு கொண்ட மேய்ப்பனாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து உங்களை உயர்த்த முடியும். எனவே இன்றைக்கு அவரை நம்பி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதலும் துணையுமாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மையே அவர்கள் மேய்ப்பராய் கொண்டு உம்மை நேசிக்கவும் தேடவும் பின்பற்றவும் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.